ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 2ஓட ரெண்டாவது நாள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, நேத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, இதனால் என்ன பின்விளைவுகள் ஆக போகுது, ஏதாவது பிரச்சனையா, எல்லாமே நம்ம பேச போகிறோம். ஏன்னா ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தனால தான் அவங்க ஏகப்பட்ட குழப்பங்களில் இருந்தனால தான் அவங்க கரெக்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் நிறைய பேருக்கு நாட் அலர்ட் வந்தது. அவங்களுக்கு பிடிக்காத கல்லூரி வந்து இங்கே 98,000 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80,000க்கும் மேற்பட்டோர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு முறை இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். யாருமே அந்த ரேங்க் பார்க்குறதில்ல, கட் ஆஃப் தான் பார்க்குறீங்க அப்படிங்க நல்லாவே தெரியுது. அந்த கட் ஆஃபை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜ் கிடைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் டீமில் நம்ம அதுக்காக தான் ஆளை வச்சுருக்கோம். நான் வந்து கமர்ஷியலாக இது பண்ணுறது கிடையாது, ஒன்லி ஃபார் சர்வீஸ். இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை மதிப்பாங்க, எனக்கு 4 பேர்த்துட்டு போய் சொல்லுவான், எனக்கு என் சேனல் வளரும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கமர்ஷியல் இங்கே கிடையாது. தைரியமாகவே நீங்கள் வந்து நம்மளுடைய டீமுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் அனுப்பிச்சிங்கன்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அனுப்பிச்சிங்கன்னா கட் ஆஃப் கம்யூனிட்டி உங்கள் பேர் அனுப்பிச்சிங்கன்னா தைரியமாகவே நீங்கள் இறங்கிக்கலாம். நீங்கள் வந்து விவேக் சாரோட வாக்கு அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த கல்லூரி போய் சேர்றீங்களோ என்னை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு இருக்கும். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரும் ஒன்லி ஃபார் சர்வீஸ், ஃப்ரீ சர்வீஸ். உங்களுக்கு ஓகேனா மட்டும் எல்லாமே அனுப்புங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. சாய்ஸ் லாக் இந்த டைமில் வைக்கணும், இந்த டைமில் வைக்கக்கூடாது, எல்லாமே நான் சொல்லுவேன். அந்த டென்டேட்டிவ் வந்துச்சுன்னா என்ன காலேஜ் கிடச்சிதுன்னா அது கன்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா, கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அனுப்பலைனாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன சொல்கிறது, ஏன்னா கன்ஃபார்ம் அக்செப்டன்ஸ் ஜாயின் கொடுக்க சொன்னால் ஒருத்தர் டிக்ளைனு கொடுத்து வச்சுருக்கிறான். அது எதுனாலும் தெரியல. அதனால தான் ஒரு வாட்டி எனக்கு அனுப்ப சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு ஜஸ்ட் இப்போ சர்வீஸ். ஸோ அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ எங்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் போதும், நீங்கள் வந்து உங்களோட ஆதாயத்தை தேடிக்கலாம். என்ன காலேஜ் என்ன கிடைக்கும், என்ன கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும், என்ன ரேங்க்கு கிடைக்கும், இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டீமுக்கு நான் ட்ரெயின்டு டீம்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயவுசெய்து அந்த ட்ரெயின்டு டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, சரி, இந்த பஞ்சாயத்தை விட்டுறலாம். இப்போது ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு 10,000 பேர்த்துக்கு நாட் அலர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10,000 பேர்த்துக்கு. ஸோ என்ன சார் 10,000 பேருன்னு சாலிடாக சொல்கிறீங்க? ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் கட் ஆஃப் வச்சு பண்ணுறீங்க, ரேங்கை வச்சு யாரும் பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி சாய்ஸஸ் அவன் கம்மியாக கொடுக்குறான், ஒரு 20 சாய்ஸ் கொடுக்குறான். மேபி வந்து கட் ஆஃபை வச்சு மட்டும் டிசைடிங் ஃபேக்டர் இங்கே பண்ண முடியாது. யார் என்ன வைப்பானே தெரியாது. இப்போ 165 காரனும் மெக்கானிக்கல் பிரின்ஸில் வைக்கிறான்னா, அதே வந்து 155 காரனும் வந்து பிரின்ஸில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெக்கானிக்கல். அதே 143 காரனும் பிரின்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இங்கே கிடைக்கும்? முன்னாடி கட் ஆஃப் காரனுக்கும் முன்னாடி ரேங்க் இருக்கிறவனுக்கு தான் கிடைக்கும். ஸோ அப்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் மினிமமாக வைங்கன்னு நான் எவ்வளவோ வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் அது கேட்குறதில்ல. ஸோ அதனால் ரவுண்ட் 2 மாணவர்கள் நீங்கள் ஏமாறுறதும் இல்லாமல் இந்தளவுக்கு அபாயமான ஒரு கட்டத்தில் வருவீங்க அப்படிங்கிறத தோணுது. மித்தபடி யார் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா 170 179 டயர் 1 வைக்கிறதா, இல்லை டயர் 2 வைக்கிறதா, இல்லை டயர் 3ல் யாரோ சொல்கிறது வைக்கிறதா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்க. 140 150 அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயத்தில் இருக்கான். எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, நான் மெக்கானிக்கல் வச்சா சிவில் வச்சா தான் எனக்கு கிடைக்குமா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வச்சா கிடைக்காதா டயர் 2ல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசோலேஷன்லேயே வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி நடுங்கட்டத்தில் இருக்கிறவங்க 160 170 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு யார் எப்படி போனால் என்ன, நான் பாட்டுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் மாணவர்களே, இங்கே நாட் அலர்ட் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் உங்களுடைய சாய்ஸஸ் பிடிக்காம நீங்கள் டிக்ளைன் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து 3rd ரவுண்டுக்கு போனீங்கன்னா இது கூட கிடைக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். 3rd ரவுண்டில் இருக்குது, சீட் இருக்குது. நீங்கள் நினச்ச கல்லூரியில் நீங்கள் நினச்ச சீட்டை ரவுண்ட் 2லே எடுங்க. எதுக்கு ரவுண்டு 3 போய் எடுக்கணும்னு அவசியம்? ரவுண்டு 3ல் நீங்கள் இப்போ இருக்க கல்லூரியில் கூட மெக்கானிக்கல் சிவில் தான் இருக்கும், தவிர நீங்கள் நினச்ச மாதிரி கம்ப்யூட்டரு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருங்க. நீங்கள் அதிகமாக சாய்ஸஸ் கொடுத்தா தான் அப்வர்டு மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முடியும், அப்வர்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ அதிகமாக சாய்ஸஸ் கொடுங்க. அண்ட் ஏதாவது சாய்ஸஸில் ஹெல்ப்னா நான் வந்து டப்புன்னு நான் வந்து ஒரு டைம் பார்த்தோன்னே உங்கள் சாய்ஸஸை நான் பார்க்குறேன், என் டீம்மேட்டுக்கிட்ட அனுப்புறீங்க, உங்கள் சாய்ஸஸை பார்த்த உடனே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? அந்த பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அனுப்புங்க. நான் வந்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 5 செகண்டில் சொல்லிடுவேன், இது எடுத்து இது இங்கே வைப்பா, இது எடுத்து இங்கே வைப்பா, உனக்கு கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலாக நான் சொல்லி உனக்கு வைக்கும்போது உனக்கு இருக்கும். அதே மாதிரி தான் சாய்ஸ் லாக்.
சாய்ஸ் லாக் நான் சொல்லும்போது நான் எங்கிட்ட பண்ணவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது பண்ணு, நான் சொல்லாத போது நீ பண்ணாது. யார் பேச்சும் கேட்காத. உனக்கு நீ வந்து 3 பேர் 4 பேர்கிட்ட போய் கேட்டனாலும் எனக்கு தெரியல. பட் நீ எங்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தால் என் பேச்சு கேட்டால் ஓகே. நீ 3 பேர் 4 பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உன் பிரச்சனை அது. சரியா? ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிக்கிறான் பையன். யாருக்கிட்டே போய் கேட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்கிறான். அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறான். அதனால் இந்த சாய்ஸ் லாக் மேட்டர் வந்து எங்கிட்ட விட்டுருங்க. நான் வந்து எப்போ சொல்கிறேனோ அப்போ லாக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி சாய்ஸ் லாக் முன்னாடியே பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். எங்கிட்ட பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பஞ்சாயத்து. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த நாட்டு லெட்டர் பஞ்சாயத்துக்கு வரேன். நீங்கள் நாட்டு லெட்டர்னு வரும்னு தெரிஞ்சு நீங்கள் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 10 சாய்ஸ் 20 சாய்ஸ் வச்சுருப்பீங்க. தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சாய்ஸஸை அதிகமாக படுத்து அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடு. நீ வந்து முக்கியத்துவம் இல்லை, கோர்ஸ் அதிகமாக வை. ஒரே கல்லூரியில் நிறைய கோர்சஸ் வை. அப்போது உனக்கு வந்து சாய்ஸஸ் அதிகமாகும். நீ பாட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே ஒரு கல்லூரியில் வச்சனாலும் ஆகாது. ஈஸி மட்டுமே ஒரு கல்லூரியில் வச்சாது. அதே மாதிரி 160 கீழே வரவன் நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இனாலும் எடுக்க ட்ரை பண்ணு. அப்போ தான் உனக்கு கிடைக்கும். ஸோ தயவு செய்து என்னுடைய டீமை காண்டாக்ட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இதுதான் பஞ்சாயத்து. இது பேசணும்னு நினச்சேன். கட்டாயமாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய சாய்ஸஸ் பார்த்துட்ருக்கேன். எனக்கே டைமில் நிறைய சாய்ஸஸ் பார்த்துட்ருக்கேன். நிறைய தவறு தான் இருக்குது தவிர நிறைய கரெக்டாலாம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக ரேர் கேஸில் தான் கரெக்டாக வருது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க 4வது நாள் என்ன காலேஜ் கிடைக்குதோ. ஸோ இல்லை காலேஜே கிடைக்காம போனால் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்குது, அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. கரெக்டாக நம்ம அந்த சாஃப்ட்வேரில் பண்ணால் கரெக்டாக நமக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கரெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கலனாலும் அடுத்து என்ன காலேஜோ நமக்கு ஒரு மன திருப்தியான காலேஜ் கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைவ் வர முடியல, முடிஞ்சால் சாயங்காலம் லைவ் வரேன். நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ.